ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைண்டிங் மான்வாவோட எபிசோட் 17 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 1.7K லைக்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு 3 வீடியோஸை பார்க்கலாம். ஸோ லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே 30 மினிட்ஸுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமான எத்துக்கு வராங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, எல்லா மாஸ்டரும் அந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ள ஒளிஞ்சன்னு இருக்கும். அதனால நம்ம விக்டர் வந்து கேக்குறான், இந்த இடத்துல யாராலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க முடியாது, இது வேற ஹார்ட் மோடு, அதனால நம்ம என்ன பண்றது கேப்டன்? ஒரு சைடு நம்ம லூக்குக்கு இன்னமும் அங்க கடுப்பா இருக்கு, அங்க ஆளு கத்திக்கினே இருக்கான். ஆமா என்ன பேசின்னு இருக்கீங்க, இது ஹார்ட் மோடு. அது போக இங்க இருக்கிற மாஸ்டரும் டார்க்னஸ் டைப்ல இருக்க மாஸ்டர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி கொண்டுல அந்த மாதிரி இங்க கொல்லவே முடியாது. அதே மாதிரி எனக்கு தெரியல மாஸ்டரோட வீக்னஸ் பத்திலாம் இந்த பையனுக்கு எப்படி தெரியுதோன்னு. கேஸ் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு வச்சுக்கேன், நாங்க எல்லாருமே இந்த பையனை ஒரு வழியாக்கமே விட மாட்டோம். லூக்கு வாய முட்டுற, அவனால் தான் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்ம டேமேஜே எடுக்கல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அவனுக்கு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் போது எதுக்காக நீ திரும்பவும் சொல்லணும் இருக்க, வாய மூட மாட்டியா? விக்டர் உனக்கு என்ன ஆச்சு? நான் இந்த டீமோட வைஸ் கேப்டன், நீ என்ன ஏரியால இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பேசு. நீ பாட்டுன்னு வாய விட்டு இருக்க என்கிட்ட. ஏதோ இந்த கொஸ்டிக்கு அவன் லீடரா இருக்கான். அப்படி இருக்கும் போது நீ பெரிய ஆளுமால கத்தி பேசுற. அங்க ஹார்விக்கே இதை கேட்கும் போது கடுப்பாயிடும். அவரே அங்க கத்துறாரு, வாய முட்டுரு, ஏன்னா ஷியோஷி இப்ப யோசனை இருக்கான். நீ இப்படியெல்லாம் சொல்லிருந்தா கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆவாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ டிவைனைய வச்சு அனலைஸ் பண்ணி பாக்குறான். அங்க போறதுக்கு எந்த விதமான வழியும் இல்ல. போறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அப்படி பார்த்தா மாஸ்டர் கிட்ட எல்லாருமே மாட்டிக்கிற மாதிரி ஆகும். சோ கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தங்க இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதா முன்னாடியே போக முடியும். போற வழி முழுக்க ஒரு 15 டார்க் மாஸ்டர்ஸும் இருக்கு. ஷியோஷி அந்த ரூட்டியை மெமரைஸ் பண்ணிட்டான். அது அங்க வரையும் போதே சிஸ்டமும் அங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அங்க 15 டார்க் டைப் மாஸ்டர் இருக்கனால அந்த இடத்துல ஷியோஷி அவனோட அல்டிமேட் பிசிக் அதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்தி டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த டைம்ல இதை ஒரு வாய்ப்பா வச்சு மத்தவங்க தப்பிக்கலாம். அதே மாதிரி இவங்க சண்டை போற இடமும் நம்ம ஹீரோவோட எபிலிட்டிக்கு நல்லா மேட்ச் ஆகுமா. அண்டர் செயின் அந்த எபிலிட்டி மூலமா அசால்ட்டா நம்ம ஹீரோவால கொல்ல முடியும். அதனாலே அங்க ஷியோஷி மத்தவங்க கிட்ட சொல்றான், எல்லாருமே அங்க லூக் வைஸ் கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த பார்ட்டிக்கு ஒரு டெம்பரவரியான லீடரா தான் நான் இப்போ வழி நடத்துறேன். அதே மாதிரி இந்த கொஸ்டை முடிக்கணும்னா எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். அப்பனா ஒண்டிதான் இந்த கொஸ்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படியும் யாருக்காச்சும் நான் லீடரா இருக்குது பிடிக்கல அப்படின்னா இப்பயே போகலாம், நானும் தடுக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் கேப்டனா இருக்கேன், நான் கொடுக்குற ஆர்டர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும். அங்க லூக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவான். ஆனா ஹார்வி அங்க கத்தி விட்டுறாரு, கம்முனேரு, அவன் சொல்றத கேளு, இல்லையா நீ வந்து வெளில போ. அங்க லூக்கா மனசுல புலம்பின்னு இருக்கான், என் தலை எழுத்து இதெல்லாம் நான் கேட்கற மாதிரி இருக்குன்னு. நோ சைடு நம்ம ஹீரோ மனசுல யோசிக்கிறான், என்ன உலகமா இருந்தாலும் கண்டிப்பா வீக்கா இருக்கிறவங்க புலி ஆகதான் செய்வாங்க, அதை யாராலையுமே மாத்த முடியாது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் நானும் என்னோட தங்கச்சியும் பயங்கரமா புலியாவும் அந்த இடத்துல யாருமே எங்களுக்காக குரல் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஒண்டிதான் இருக்கு, அதுதான் ஸ்ட்ராங்கா மாறுது. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் பழைய ஷியோஷி இல்ல, நான் இப்போ கம்ப்ளீட்டா மாறிட்டேன். அவனை பாருங்க, அவன் ஃபேஸ் கட்ல இருந்து அவனோட பாடி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி குள்ளமா இருப்பான், ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப ஹைட்டான மாதிரிலாம் இருக்கு. இந்த கொஸ்டை முடிக்கும் போது அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பங்கமா இருக்கும். பொறுமையா நம்ம பார்க்கலாம். அங்க ஹார்வி வந்து கேக்குறாரு, இந்த ஏரியாவுக்கு ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், பாதி ஏரியா கிட்ட நாங்க போனோம், ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருந்தனால அங்க யாராலையுமே அந்த இடத்துக்கு போக முடியல. ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு ஸ்டைக்ஸ் எல்லாமே. அதனால ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம அந்த ரிட்டர்ன் ஹார்ன் அதை பயன்படுத்தி சீக்கிரமா நம்ம வெளில போற மாதிரி தான் இருக்கும். அட அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏரியா இப்போ ரொம்ப டேஞ்சரா இருக்கு, ஆனா ஒன்னுத்துக்கும் கவலைப்பட வேணாம். அப்பனா என்ன, நீ வந்து சொல்றபடி பார்த்தா உன்கிட்ட பிளான் இருக்கா? அதேதான், எல்லாருமே என் பின்னாடி இருங்க, அந்த மாஸ்டரை தனியா நான் வந்து முன்னாடி பாத்துக்கிறேன். இப்படி இவன் சொன்னோன்னே அங்க இருக்கிற பாஸ் விக்டர் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உன்னோட ஸ்ட்ரென்த் வேணா அதிகமா இருக்கலாம், ஆனா முன்னாடி நல்லா பாரு, முன்னாடி ரொம்ப அதிகமா மாஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, என்னால இது ஏத்துக்க முடியாது. அங்க லூக்கா இது கேட்டோன்னே வயிறு வலிக்க பயங்கரமா சிரிக்கிறான். நான் அப்பயே யோசிச்சேன், இவன் வந்து முட்டாள்தனமா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பிளானை கொடுப்பான்னு. இப்ப பாருங்க அதே மாதிரி தான் பைத்தியக்கார பண்ணியிருக்கான். ஆனா அந்த விஷயங்களை நம்ம ஹீரோ வந்து அவளுக்கும் கண்டுக்கல. அங்க விக்டர் கிட்ட அவன் சொல்றான், ஹே விக்டர், என்ன பண்ணு, நான் சொன்ன அந்த ரூட்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோ, இது மூலமா யாருக்குமே எதுவுமே ஆகாது, நீங்க சேஃபா முன்னேற முடியும். இதை கேட்கிற விக்டரும் அப்படியே ஆடி போயிடறான். ஏன்னா இங்க இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க எல்லாருமே பின்னாடி இருங்க, நான் முன்னாடி இருக்க மாஸ்டர்ஸை பாத்துக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு மேலேயும் டைமை வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு நான் விரும்பல. அதனால சீக்கிரமா வாங்க, நான் சொல்லும் போது அட்டாக் பண்ணுங்க.
இதே மாதிரி அவன் போறான். அந்த இடம் முழுக்க ஒரு மாதிரி பச்சை கலர்ல ஏதோ ஒரு தண்ணி இருக்கும். அந்த இடத்த பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது இது நான் நினைச்சதை விட ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஆனா எனக்கு இதை பத்திலாம் கவலையே இல்ல. என்கிட்ட தான் லைட்னிங்கான ஆட்ரிபியூட் இருக்குல்ல. அப்படி இருக்கும் போது இது எனக்கான அட்வான்டேஜா என்னால மாத்திக்க முடியும். அங்க லூக்குக்கும் டவுட்டா இருக்கும். இதனால அங்க கேக்குறான், ஆமா நீங்க இன்னமும் இந்த பையனை நம்புறீங்களா என்ன? அவன் வெறும் லெவல் 9 தான். அவனால எப்படி இதை தாண்டி போக முடியும்? எனக்கு இதை பத்தி தெரியல. ஆனா டைம் வரட்டும், இதுக்கான பதிலும் நம்மளுக்கு கிடைக்கும். விக்டர் தான் பின்னாடி மோட்டிவேட் பண்றான். அட எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவன் வெறுமா பிளான சொன்னால அதே மாதிரி வெறுமா பண்ணாலே போதும். நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் முன்னாடி எத்தனை மாஸ்டர் இருக்குன்னு. முன்னாடி ஒரு 15 மாஸ்டர் இருக்கும். அதுலயும் ஒரு மாஸ்டர் சடனா தாக்க வருமா. ஆனா அந்த மாஸ்டரை ஏதோ ஒரு கோழி வெட்டுற மாதிரி அசால்ட்டா வெட்டி போடுறான். அங்க இன்னமும் மாஸ்டர்ஸ் வந்திருக்கு. ஆனா வேணும்ட்டுனே நம்ம ஹீரோ வரான்னு சொல்லி ஒளிஞ்சிருக்கா. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் கதையை முடிக்கிறேன். அங்க தண்டை செயின் ஃபால் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக் தண்ணியில அவன் பயன்படுத்துறான். அட் டைம்ல பதுங்கி இருக்க ஒரு மாஸ்டரும் அப்படியே அப்பீர் ஆகுது. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த வாய்ப்பை நான் விடவும் மாட்டேன். உன்னோட காலில் அல்டிமேட் பிசிக்கை அவன் பயன்படுத்துறான். இது மூலமா தண்ணியா இருந்தாலும் உன்னால அவ்வளோ வேகமா ஓட முடியுதா? இதை பார்க்குற அந்த கில்டு மெம்பர்ஸ் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அட யார் இவன் மாஸ்டரை எஃபோர்ட்டே இல்லாம இந்த ஹார்ட் மோட்ல அப்படி கொள்றான். அது போக நம்மளால உள்ள நடக்க கூட முடியாது. இவன் என்னன்னா பயங்கர வேகமா ஓடுறான். இவனை மாதிரி ஒரு பர்சன் இருந்தாலே போதும், நம்ம எதை பத்தி கவலைப்படாம அசால்ட்டா முன்னேறி போயினே இருக்கலாம் போலயே. அங்க விக்டருக்கா பெருமையா இருக்கு. லூக்கை பார்த்து கலாய்க்கிறான். நான் தான் அப்பயே சொன்னேனே. அந்த டைம்ல எல்லாருமே சிரிச்சிங்க. இப்போ என்னன்னா வாயை பழுது பாக்குறீங்க. விக்டரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் பாக்குறான். அட நான் சொல்லி ஆகணும். உண்மையிலேயே அவனை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அவனோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஹார்வியும் சொல்றாரு, எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க? கேப்டன் ஷியோஷி முன்னாடி அழிக்கும் போது இதை ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம எல்லாருமே முன்னாடி போகணும். எஸ் சார், நாங்க அதே மாதிரி பண்றோம் இப்படின்னு எல்லாருமே அங்க போறாங்க. இன்னொரு பக்கம் நம்மால படு வேகமா போறான். முன்னாடி ஒரு மாஸ்டர் வரும். அந்த மாஸ்டர்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அவனோட ஸ்வால்ல லைட்னிங்கை என்சான் பண்ணி ஒரே அட்டாக்ல அதை ஒட்டு மொத்தமா முடிக்கிறான். இன்னொரு பக்கம் மத்தவங்க எல்லாருமே சேஃபா வந்துட்டாங்க. இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா ஜாலி, நம்ம எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணோம். அப்பெல்லாம் நம்மளால எவ்வளவு தூரம் வரவே முடியல. ஆனா இப்ப பாருங்க, ஃபைனலி நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஆமா அது கரெக்ட் தான். விக்டரும் கத்தி சொல்றான். அட முன்னாடி பாருங்க, இங்க இருந்து கொஞ்ச தூரம் தான் பாஸோட அந்த ஏரியா அதுவும் இருக்கு. இது கேக்குற எல்லாருமே ஆடி போயிடறாங்க. என்னது பாஸோட ஏரியாக்கு நம்ம வந்துட்டோமா? அப்படியே அவங்களோட மூஞ்சே மாறும். அங்க போகலாம் அப்படின்னு சில பேர் பின்னாடி கத்துறாங்க. யோசியால தான் எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பை முக்கியமா நழுவ விடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதனால விக்டர் கிட்ட எல்லாருமே கத்துறாங்க, நம்ம போலான்னு. ஆனா விக்டர் அங்க சொல்றான், நல்லா யோசிங்கடா, நம்ம இருக்குது ஹார்ட் மோடு. அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம லூக்கு தான். அட வெயிட் பண்ணுங்க, நம்ம ஷியோஷி வரட்டும். கேப்டனுக்காக எப்பயுமே நம்ம வெயிட் பண்ணணும். இதை கேட்குற ஒருத்தங்களுக்கும் அங்க ஷாக்கிங்கா இருக்கு. இது வரைக்கும் ரொம்ப கேவலமா பேசின ஆளுதான் அது நம்ம லூக்கு தான். இவனே என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. உண்மையை சொன்னா அவனோட ஸ்ட்ரென்த் மேல எனக்கு ஸ்டார்டிங்ல டவுட்டா இருந்துச்சு. ஆனா எவ்வளவு தூரம் நம்ம வந்ததுக்கு காரணம் அவனோட ஸ்ட்ராட்டஜி, அவனோட பவர் தான். அப்படி இருக்கும் போது நம்ம ஸ்மார்ட்டா யோசிச்சா இங்க வெயிட் பண்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஒன்னாவே போகலாம். அங்க ஹார்விக்கும் இந்த விஷயம் போச்சு போயிடும். அங்க அதே தான் ஒரு சொல்றாரு, லூக்கே உண்மையிலே நீ நல்ல வேலையை பண்ணிருக்க. இது ஒரு நல்ல டிசிஷனு. அதனால பொறுமையா வெயிட் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். ஆனா நான் யோசிக்கல நீ எல்லாம் எப்படி சொல்லுவேன்னு. அங்க இப்படி சொன்னோன்னு எல்லாருமே வைஸ் கேப்டனை பாராட்டாங்க. அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். ஆமா என்ன காய்ஸ், எல்லாருமே எனக்காக வெயிட் பண்றீங்களோ? அது வேற யாரும் இல்ல, நம்ம ஷியோஷி தான். என்ன காய்ஸ், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? வாங்க பாஸோட வேட்டையை ஆரம்பிக்கலாம். ஹீரோவோட சட்டெல்லாம் பயங்கரமா கிழிஞ்சிருக்கும். அவன் மேல ஒரு பயங்கரமான ஆறா வரும். அதை பாக்குற எல்லாருமே வியந்து போறாங்க. என்னது, அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரையும் கொன்னுட்டானா? அங்க லூக்கு தான் காமெடியே. அங்க ஆளு யோசிக்கிறான். அட இவனை பத்தி நான் யோசிக்கும் போது இவனோட லெவலையே நான் வந்துட்டேன். இவன் லெவல் 9 தான். நல்லா நம்ப முடியல, இவன் எல்லாத்தையுமே கொன்னுட்டானா? அங்க ஹார்வியும் மனசுலயே யோசிக்கிறாரு, இவன் உண்மையிலேயே ஆசமா இருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னோட கில்டு மாஸ்டருக்கு கண்டிப்பா இவனை ரெக்கமெண்ட் பண்ணும். அப்பனா பாத்துக்கோங்க, நம்ம விக்டர் ஒரு தனியான பார்ட்டி, அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய கில்டு, இதுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய கில்டு. ஒரு கில்டு தான், ஆனா என்ன டீமா இவங்க பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஹார்வி நம்ம ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு யோசிக்கும் போது இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் இருக்கிற எபிசோட தப்பி தவறி கூட மிஸ் பண்றாதீங்க. நம்ம ஹீரோவோட சட்டை கிழிஞ்சிருக்கா, இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான அவுட்ஃபிட் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் அது என்னன்னு. ஸோ மறக்காம எல்லாருமே லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய வீடியோஸை என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா அற்புதமா கமெண்ட் பண்ணா உங்களுக்கு ஹார்ட் இன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.